குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார். மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. புயல் இன்னும் கரையை கடக்காத நிலையில இன்னைக்கு நள்ளிரவு தான் புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதட்டமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது. இந்த நேரத்தில் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பெங்கல் புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எடுத்த நடவடிக்கைகளுக்கு அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்களின் பொழுது ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டு வந்திருக்கின்றோம். அதேபோல் இப்பொழுதும் ஒற்றுமையோடு செயல்படுவோம், மீண்டு வருவோம். பொறுப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டு இந்த இடையூறையும் வென்றிடுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லா இடத்துலையும் தேவையான நடவடிக்கை எடுத்திருக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒர்க் நடந்திருக்கு. கார்பரேஷன் சார்பாக எல்லா இடத்துலையும் இந்த கேனால்ஸ் எல்லாம் டீசல்டிங் ஒர்க்கு, ஆயாத்தாமரை அகற்ற வேலை எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் இந்த முறை இவ்வளவு மழை அதிகமாக பெஞ்சாலும் பாதிப்பு கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்கு. இந்த சில இடங்கள் மழை தேங்கி தண்ணி நிற்குது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுச்சுன்னா கண்டிப்பா அதுவும் ட்ரெயின் ஆயிடும்.